ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே விலாக்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் ஸ்பெஷலாக செய்ய போகிறது தேங்காய் பால் சாதம் வித் வெஜ் குருமா. ஃபஸ்ட்டு நான் தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறேன், அடுத்தது தான் வெஜ் குருமா செய்ய போகிறேன். தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு அரிசி போட்டுக்கிட்டேன். இந்த அரிசியில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும், அப்போ தான் சாதம் ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்தது தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் 2 மூடி தேங்காய் எடுத்தேன், ஏன்னா அரிசி அதிகமாக போட்டிருக்கேன். நீங்கள் 1/4 கிலோ அரிசி எடுத்திங்கனாக்கா பாதி தேங்காய் போதும். இப்போ இந்த தேங்காயெல்லாம் ஒரு ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய தேங்காய் பால் கிடைக்கும். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா மழைன்னு அரைஞ்சி வரும். இப்போ இதை நல்லாவே அரைச்சாச்சு. அடுத்தது இதை இன்னொரு பாத்திரத்தில் இந்த பால் எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். ஃபில்டர் யூஸ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கையாலேயே பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஒரு ஒயிட் கிளாத் வச்சு கூட ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அப்படியே போட்டு எல்லா பாலையுமே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அதில் மீதி எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் அதே ஃபில்டரில் ஊற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றலாம். நெய் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் நெய் நிறைய கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த எண்ணெய் நல்லா சூடானதுமே அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், கடல் பாசி, ஒரு 5-6 எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்தது ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு 2 ஆனியன் நல்ல நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி வந்ததுமே அதில் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன் 2 தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா ஏற்கனவே ஊற வச்சுருந்த அந்த அரிசியை நல்லா தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நான் 3 கிளாஸ் அரிசி போட்டேன், அதனால் நான் மொத்தமாக 6 கிளாஸ் தேங்காய் பால் விட போகிறேன். தேங்காய் பால் பத்தாமல் போயிடுச்சுன்னா நம்ம அதுக்கு பதிலாக தண்ணியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நான் எல்லாமே ஃபுல்லாக சேர்த்து முடிச்சிட்டேன். இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டுட்டு விசில் போட்டு விட்டுட்டாக்கா சீக்கிரமாகவே சாதம் வெந்து வந்துடும். நான் இன்றைக்கி சாதம் செய்கிறதுக்கு நார்மல் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிரிஞ்சிலேருந்து பிரியாணி வரைக்கும் எல்லாத்துக்குமே நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி எப்போயாச்சும் ஒரு டைம் தான் நான் பிரியாணி அரிசி, அதாவது பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்குவேன். குக்கர் மூடி போட்டு விட்டாச்சு. இப்போ இந்த சாதம் வேகிற அதே டைமில் நான் குருமா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் தேவையான அளவு தேங்காய், 2 பத்தை தேங்காய் போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 10 முந்திரி பயிறு போட்டுக்கலாம். அது கூட ஒரு 2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைங்க, அப்போ தான் நல்ல பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லாவே அரைப்பட்டுட்டு இருக்குது. இந்த பேஸ்ட்டு நல்லா அரைஞ்சி வந்ததுமே அதை எடுத்து வச்சுட்டு ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா நெய் ஊற்றிக்கலாம், பட்டர் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் ஊற்றணும்னு தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் நார்மல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தா 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, புதினாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டேன். இது நல்லா வதங்கி வந்ததுமே அதில் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, மல்லி இலை, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா என்னென்ன சேர்க்கணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும் நீங்கள் மிளகாய்த்தூள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கிளறிக்கலாம். இது ஒன்ஸ் நல்லா வெந்ததுமே அதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், அதனால் தண்ணி நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். இதில் லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் பால், அதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கலாம். இது 2த்தில் எதனா ஒன்று தான் சேர்க்கணும். நான் 2மே சேர்க்கல, ஏன்னா ஸ்டார்டிங்கில் சேர்க்கும் போதே தேங்காய் அதிகமாக சேர்த்துட்டேன்.
இல்லை லாஸ்ட்டாக பால் சேர்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து ஹோட்டல்லலாம் சேர்ப்பாங்க. அது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது செஞ்சு முடிக்கும் போதே சாதம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. விசில்லாம் போயிடுச்சு. சாதம் பார்த்திங்களா நல்லா வெந்து வந்திருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த சாதத்துக்கு அந்த வெஜ் குருமா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. சொல்லப்போனால் இந்த சாதத்தை விட வெஜ் குருமா செம்ம டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நைட்டு தோசைக்கும் நான் இந்த வெஜ் குருமா தான் வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.